கப்புல புடிச்சிட்டு வானா ஊத்துறது. கப்புல புடிச்சுதானே ஊத்தணும். கப்புல புடின்னு சொன்னேன். இப்படி ஊத்து. வெங்காயம் பூரா அழுகுன வெங்காயமா இருக்கு. இப்பதான் சரியான காமெடி அடிக்கிறேன். புதினா அப்படியே தெரிக்கும். என்ன தெரியும்? ஹாய் ஹாய் ஆச்சி மசாலா பாய். செக்கு நாட்டுன சுத்தமான உருட்டு. ஹாய் ஹலோ வெல்கம் டு சுந்தர தமிழன் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோல சரி இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்களே பாருங்க, சிக்கனை வச்சு பிரியாணி தான் பண்ண போறோம். பிரியாணி நல்லா இருக்கும் இல்லையோ, வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருக்கும். பாத்துக்கங்க. இவர் இந்த வீடியோ முழுக்க பாருங்க என்ன பண்றாரு. எல்லாருமே வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பாக்குறாரு? வெங்காயம் பூரா அழுகுன வெங்காயமா இருக்கு. இப்பதான் சரியான காமெடி அடிக்கிறேன். தண்ணி இருக்கு. எதுக்கு வெங்காயத்தை எதாவது போடுறது மொத்தமா போறோம். அப்படியே கழிக்கிறோம்டா. ஒன்னதான் மொத்தமா கழிக்கிறோம். அடுத்தடுத்து எல்லாம் விட்டு நான் மதுரைக்காரனுக்கு கையே வச்சு இங்க வர எப்படி எடுக்கிறேன். அப்பெல்லாம் பிக்கானே விரல் போயிடும். மொத்தமே எவ்வளவுதான் பிரியாணி பீஸ் போட்டதே நம்ம தண்ணி தோணுதேன். அதை பூரா எடுத்து வேறு தட்டில் போட்டு ரோஜாக்க தோல். அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சமையல் தேவையான எல்லா பொருட்களும் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க சிக்கன் அலசிட்டு இருக்காங்க. நாங்கள் அதுக்குள்ள இங்கே அடுப்பை செட் பண்ணிட்டு நெருப்பு பற்ற வைக்கிறோம். நெருப்பு பற்ற வச்சிட்டோம்னா எல்லா வேலையும் கண்டிப்பாக பிரியாணி போடுறதுக்கு பிரியாணி பீஸ் கரெக்டான பீஸ் கரெக்டாகவே போட்டு எல்லாத்தையுமே கரெக்டாகவே இல்லை. 2 பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸ் நல்லா இருக்கு. வெங்காயம் வெட்ட போகிறோம். ரோஜா அடுப்பு மட்டும் செட் பண்ணு. ரோஜா அடுப்பு செட் பண்ணு. ரோஜா புளி கண்டு விட்டுருக்கேன். அப்படியே வேற தனியா புடிங்கிரு. வேற பிச்சை எடுத்துரு. புதினா வந்து புதினா இலையை மட்டும் போடு, காம்ப போடாத. அவ்வளவுதான். இப்படியே எடுத்துடுறேன். அது அப்படியே இருந்தா இங்க பாரு, கீழே இருக்கிறது அப்படியே முறிச்சு கீழே விட்டுரு. அப்படியே கீழே விட்டுரு. அதான் இன்னும் ஒரு வீடியோ ஆனா 18+ நாட் அலோட். ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வைக்கிறோம். ஜங்கிள் மாதிரி பற்ற கும்பிடு 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 முதல்ல கும்பிடு எல்லாரும். கும்பிடு குடிசாமி. தீபாவளி நல்லா இருந்துச்சு. தீபாவளி யாருக்குமே இப்படி இதுவானது பத்த வச்ச உடனே இப்படி நான் 10 குபுகுபுன்னு எரியுது. அப்போ உனக்குள்ள ஏதோ ஒரு மாயாஜாலம் வாய மூடுறா. சக்தி அடுப்பு வச்சு பாத்தீங்களா? கரெக்டா இருந்துச்சா? ஓகே. கொதிக்குது. போட ரொம்ப போடாத. விட புடிக்கிட்டேன். பத்தணும் முதல். சட்டி வைக்க போறோம். ரோஜா சட்டி கட்டகாப்பா. கரண்ட் எடுத்தீங்களா? எடுக்கல. என்ன கம்பெனில ஆட்டின கோல்டு வின்னர் ரோஜா மரமண்டை என்ன? தேவையற்ற கம்பெனி போது இது பண்ணிருக்கீங்க. வீடியோ என்ன பிரியாணி செலவுகளை போட்டு பிளாஸ்டிக் பிரியாணி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ எல்லாம் மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. கரண்டி சிண்டு தான் வருவாதா? அப்படியே உள்ள விடு. புதினா இறங்கு டக்குன்னு கருகுதுரா. பாக்கி நான் புதினா அப்படியே தேவையான அளவு புதினா அப்படியே தெரிக்கும். என்ன தெரிக்கும்? எனக்கு அந்த ஸ்மெல் பாக்குறப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிரிச்சு வைக்கணும். இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் பிரிச்சு வைக்கணும். பிரிச்சு ஏதாவது
அதுவே வதங்கி பிரிஞ்சிரும்டா எப்பா, நீ அப்படியே போடு. தக்காளி முழு வெங்காயத்தை உள்ள விடுறீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா வைறீங்க, இல்லைன்னா கறியும். தக்காளி போடு போடு போடு. டொமேட்டோ டொமேட்டோஸ் பார்த்துக்கோங்க. டொமேட்டோஸ் அதை போடாத, அதை போடாத. இந்த அது மட்டும் ஒன்று மட்டும். ஏன் அது தலையோட வச்சிருக்கான். எடுத்துடாத. விட அதோட இந்த எல்லாம் சாகாம தான் இருக்காங்க. தக்காளி கம்மியாகிட்டு இல்லை இல்லை போதும். சட்டியே பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு. நேரமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த நெக்ஸ்ட் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம். கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் வந்து சேர்க்க போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா சேர்க்கறது நீங்கள் இந்த ரைஸ் வந்து ஊற வைக்கணும். இதே கேட்டு வந்து டோல்கேட்டில் வாங்கிட்டு வந்தாப்புல. ரோஜா அடுப்பு உள்ளே ஏற்றிடு, உள்ளே ஏற்றிடு, உள்ளே ஏற்றிடு. தக்காளி குழம்பு இஞ்சி பூண்டை கொட்டினேன் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. ஸ்மெல் வந்துருச்சு. இப்போ அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். அது அவ்வளோதான். அப்படிதான் பர்ஃபெக்ட். எடுத்து போடுறேன். போதும்ண்ணே. அடுத்து வேற என்ன ரெடி பண்ண? ஏய் தயிர் தயிர் மிளகா பொடி சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா சரி போடுங்க போடுங்க. அந்த கீழே என்னாச்சு? பொடி அங்கிட்டு இருக்கு. ஓம்படியில இருந்தாண்டா வந்துச்சு. அந்த பொடியில இருந்து வந்திருந்தா அவ்வளவுதான் நொட்டிட்டு போயிருந்தா. மசாலா போடுவோம். கொட்டா இறக்கி கொட்டு. மிளகா பொடி எல்லாம் போட்டியா? போதுமா? போடுறா போடுறா போய் டக்குன்னு கரம் மசாலா போடுறா. போடு பத்தாது. அவ்வளோதான். ஒரு இதை வரிசையா போடுங்க. நம்ம பண்றதா இன்னைக்கு சமையல இன்னைக்கு சாப்பிட்டு. தயிர தயிர தயிரை பிரிச்சு ஊத்து சீக்கிரம். தயிரை உடச்சு ஊத்து. ஊத்து ஊத்து ஊத்து. போதுமா? போதும் போதும் இருங்க. ஊத்துனே நிறைய ஊத்துனே. கொல கொலன்னு பிதுக்குனே. போதும் 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 போரு. கப்புல புடிச்சிட்டு வானே கப்புல புடிச்சுதானே ஊத்தணும். இந்த கப்புல புடின்னு தான் சொன்னேன். இப்படி ஊத்துறதுக்கு விடிஞ்சு உண்டா. அடி பிடிக்கல கரெக்டா இருக்கு இப்போதான். இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சு போட்டாதானே டேஸ்டே தெரியும். இல்ல கம்மியா போட்டுக்கணும். ஊத்து நிறைய போடணும். அவ்வளவுதான். போதுமா தண்ணி? தண்ணி போதும் தண்ணி போதும். தண்ணி மசாலா போயிடும். எலுமிச்சம்பழம் லெமன் ஜூஸ் எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாரா முன்னாடி வருவா. அரிசி அப்படியே இறக்கி விடுறா சட்டியோட. தண்ணியா இருக்குடா. தண்ணியோட இறக்குடா. தண்ணி நல்ல தண்ணியா ஊத்துனீங்க. சட்டியில மண்ணா இருக்காடி. அதை மட்டும் இறக்காத அப்படியே வளைச்சு விட்டு. அவன் சட்டியை ஊத்து தெரிஞ்சா உள்ள மண்ணு குட்டியும்னே. நீ கிண்டப்போ உடஞ்சிடாதா அது? கிண்டாது அதுவே கிண்டாம வச்சிருக்கேன். அப்படியே ரெக்கார்ட்ல போடுங்க. ரெக்கார்ட்ல தான் இருக்கு. தண்ணி ஊத்தவா? தண்ணிலாம் மூடு. தண்ணி தண்ணி ஊத்துங்க தண்ணி ஊத்துங்க. அடி பிடிக்காம பாத்துக்கா. பிடிக்காது பிடிக்காது. ஈரப்பதம் இருக்கு. தண்ணி நிறைய ஊத்துனே. நிறைய ஊத்துனே. ஆமாண்ணே. அடி பிடிச்சிட்டா. பிடிக்க வருது. தண்ணி ஊத்துங்க. டப்பு டப்புன்னு ஊத்துங்க. அடி இப்பதான் பிடிக்க போகுது. ஊத்துங்க. அப்படியே கங்க ஃபுல்லா வெளியே ஒரு ஆள் எடுத்துணும். ஊத்துனே ஊத்துனே நிறைய வேகும்ண்ணே இன்னும். அவ்வளோதான் அவ்வளோதான் போதும் போதும்.
அடியில பிடிச்சிருக்கோம் இது பண்ணி விடுறா. தண்ணி நம்ம எவ்வளவு ஊத்துறோமோ அவ்வளவு நிறைய வரும். அவ்வளவுதான். இன்னும் ஊத்துவா? போதும் 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 போதும். ஏய் முக்கியம்ல. போறப்பு கருப்பு. ஏய் நல்ல உள்ளதி போட்டு எரிஞ்சுக்கிட்டு. நான் மூஞ்சி வரை அடிக்குது நடந்து. ஏய் மைக் ஆட நேருக்கு உரியிற ஏரியா போகுது. அதெல்லாம் பெருஞ்சவங்க புளிஞ்சிட்டீங்களா? மைக் எதுக்கு கட்டதி சொல்லிட்டேன். புளியல அதுல தெரிஞ்சிருந்தா. புளியல புளியல அதெல்லாம் ஒன்னு புளிஞ்சு விட்டுருந்தாங்க. இதுல புளியலையா? ஆஃப் லெமன். ஆஃபா கட்டி தூக்குறா. ஆஃப் லெமன் புளியறோம். கட்டி தூக்குறா. அப்படியே உப்பு எண்ணெயை ஊத்தி வந்து என்னன்னா சிக்கன் 65 நெக்ஸ்ட் பாத்துங்க. ததும்ப என்ன போதும் போதும் அப்படியே அப்படியே கம்பெனியில் ஆட்டின சுத்தமான கம்பெனில ஆட்டல கடையில் வாங்கிட்டு வந்தது கோல்டு விட்டு சன்ஃப்ளவர் ஆயில். என்ன தனியா நீ என்ன தனியா வந்துருக்க? தோல் ஈரல் பிடிக்கும் போது வெடிக்கும்னே தள்ளிக்கணும். போட்டு விடு. ஒரு அம்மா அமைச்சு விடு. உப்பு இருக்கான்னு பார்த்து எல்லாத்தையும் போடுறா. இப்போ போட்டாச்சு. இப்பதான் போட்டாச்சு. பொரிட்டுமா நல்லா பொரிட்டுமா. பேசாம ஒரு கேஸ் வாங்கிட்டு வந்துருக்கணும். அடுத்த ஜோதி பண்ணிட்டு அடுத்து இது பண்ணிடுவோம். அடுத்து எடுத்துருவோம். அதே மாதிரி எரி சிக்கன் கடையில எல்லாம் அப்படி பொரிக்கும் போது நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லு. நல்லா இருக்கா நல்லா இல்ல நான் பார்த்துட்டு சொல்றேன். டாஸ்க் நீ உள்ள கை உள்ள ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பாத்துக்குங்க. ஆனா என்னையா இருக்கீங்க விடுங்க. கோல்டு வெந்திருக்கானே பார்க்க சொல்லுங்க. ஆள தவிர எல்லாம் பார்க்கறேன். வாய் வாப்ல வாய் எடு. ஜூம்ல புளிக்குதுன்னா சொல்லி உன்னோட சிக்கன் எனக்கு கூடிய நான் வந்துட்டுக்கிறேன். மிளகா பொடியை போடவா? இல்ல இல்ல வெங்காயம் இருக்கு. வெங்காயத்துக்கு அடி ஒரு வாழை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 65 பண்ணலான்னு நினச்சோம். அது வந்து ஒரு என்ன கோல்டு வின்னர் குழம்பு கணக்கு ஆயிடுச்சு. சரி ஓகே பார்த்துக்கலாம் அதையும் அப்படின்னு சொல்லி எண்ணெய்க்குள்ள சிக்கன் முங்கும் காய்ஸ். அள்ளி ஊற்றுறோம். எண்ணெயில் சிக்கனை பொரிக்க சிக்கன்லாம் எண்ணெய் பொரிக்கணும். அதை கீழே விடுங்க. ஊற்றுவா? அப்படியே ஊற்று. ஊத்துறா நீ கொட்டி வாசம் கொட்டி அதாவது மணக்க மணக்க சும்மா செக்குலன்ற பசு நெய் மாட்டுல கறந்தது. ஆமா அது ஹீட்ல விட உரியும். ஒண்ணுமே இல்லை இதுல. ஆமா நெய் ஊத்தோன்னு பிரியாணி வராது. அப்படி வாடி அடிக்கலையா? ஏய் அதை வச்சு அப்படியே போயிடு. நானும் எடுத்துக்கிறேன். ஏய் எல்லாம் ஸ்டோரி மென்ஷன் பண்ணுங்க. என்னோட தெரிக்காதா? கீழே வச்சு சரி. இன்னும் நல்லா குளிப்பாட்டு விடு. இங்க வந்து மண்ணா வந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் பிரியாணி இல்ல பிரியாணி போட்டுட்டு பீஸ் மேல வை. ரோஜாக்கு மட்டும் லெக் பீஸ் போட்டீங்கன்னா சங்கடமாயிருவேன் கண்டிப்பா. ரோஜாக்கு பீஸே போடல விடு. எடுக்கட்டும் ஒரு மாசம் லெக் பீஸ் வந்துருச்சு. எனக்கு வந்து முதல் பீஸ் தெரியாம வந்துச்சு. ரெண்டாவது பீஸ் தெரிஞ்சே வந்துச்சு. அதுக்கு எக்ஸ்ட்ரா போடுங்க. அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சாங்க. பீஸ் எல்லாம் முடிச்சாங்க. அடுத்த ரவுண்ட் கேக்குறானா? எனக்கு வச்சுக்கிறேன். நவுத்துல அப்படியே 65 இருந்துச்சு. ஒரு வரம் அப்படி வச்சுனா சோத்து கேமரா பார்த்து சொல்லு. நான் பிடிச்சிக்கிறேன். சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லு. சும்மா நல்லா இருக்கு. நல்லா லட்டு நல்லா இருக்கு. எப்படி இருக்கு பிரியாணி? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீ மதுரை இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டதே இல்ல. தரமா இருக்குனே, மனமா இருக்குனே. உண்மையிலே நல்லா இருக்கு பிரியாணி. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. உண்மையிலே சூப்பரா இருக்கு பிரியாணி. அந்த சிக்கன்ல வந்து மசாலாலாம் இறங்கி. மாஸ்டர் யாருன்னு சொல்லிருங்க. மாஸ்டர் வந்து இந்த இருக்காரு பாத்துக்கங்க. அப்படியே தோட்டத்து ஓனரை காமிச்சிருங்க. இவதான் நமக்கு தோட்டம் கொடுத்தவங்க. நம்ம இன்னைக்கு சமைக்கிறீங்க வந்திருக்கோம். சாப்பிட வாங்க. மூடி கொடுங்க. சுந்தரா தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி சொல்லுங்க, நீங்க இந்த சட்டியை கழுவுறத பத்தி உங்களோட மனநிலை என்னவா இருக்கு? மனநிலையா சொல்லுங்க. எனக்கு ஏய் அவர் சட்டி கழுவுறத மட்டும் பாருங்க. அங்க பாருங்க எப்படி கழுவுறாரு.